சன்ஸ்க்ரீன்னு தேடினாலே கிட்ஸும் சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலி இந்த டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு பெரிய டவுட் இருக்குது மேம். வெளியே போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா என் ஸ்கின்னுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். மைனஸ் இருக்கா? என்னோட கேர் ஃப்ரெண்ட் அடிக்கடி லேடிஸ் நிறைய பேர் ஃபுல் மேக்கப்பில் சன்ஸ்க்ரீன் பார்த்தினா நிறைய டவுட்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்குது. ஸோ அதை நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கூட இன்றைக்கி முக்கியமான டாக்டர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் கேட்க போகிறோம். ஸோ அவங்க அதற்கான ஆன்சர் சொல்ல போகிறாங்க. மழையிலையோ வெயிலையோ சன்ஸ்க்ரீன் பயன்படுத்தலாமா வேண்டாமா, ஸோ எல்லாமே நம்ம கேட்க போகிறோம். சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது அண்ட் அந்த டவுட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். டாக்டர், சன்ஸ்க்ரீன்னா என்ன, முதல்ல எனக்கு அர்த்தம் சொல்லுங்கள். சன்ஸ்க்ரீன் நம்மளோட ஸ்கின்னை என்ன பண்ணுது? ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சன்ஸ்க்ரீன்னா என்னென்னா அது ஒரு டாபிக்கல் அப்ளிகேஷன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஒரு க்ரீம் ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா, அது என்ன பண்ணுன்னா யூவி ரேஸை வந்து தடுக்கும் உங்கள் ஸ்கின்னில் வந்து பெனட்ரேட் பண்ணாமல். மேம், சன்ஸ்க்ரீன் பற்றின மிகப்பெரிய டவுட்டு, நான் வெளியே போனால் தான் சன்ஸ்க்ரீன் போடணுமா, வீட்டில் இருந்தாலும் போடணுமா? ஸோ இதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் தான் இருக்கேன், ஏன் சன்ஸ்க்ரீன் போடணும், நிறையா பேர் சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா சன்ஸ்க்ரீன் வந்து வீட்டில் இருக்கிறப்பையும் கண்டிப்பாக போட்டே ஆகணும். பிகாஸ் நம்ம சொன்ன மாதிரி யூவி ரேஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். அது நீங்கள் வெளியே போனாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி. ஸோ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற மூலயமா யூவி ரேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சிம்பிள் லைட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுலேருந்து கூட நமக்கு ரேஸ் வரும். ஸோ அதுவுமே நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து வீட்டில் இருக்கப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே மேம், ஸோ யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க. ஸோ என்ன எஸ்பிஎஃப்ல யூஸ் பண்ணணும்? எஸ்பிஎஃப் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. 15 இருக்குது, 30 இருக்குது, 50 இருக்குது அண்ட் அதுக்கு மேலே கூட இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறப்போ 30 வந்து ஓகே. அதாவது ஒரு 5 minutes சன் எக்ஸ்போஷர் கூட இல்லை அப்படிங்கிறப்போ வந்து 30 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் அவுட்டோர் போகிறேன், எனக்கு வந்து சன் எக்ஸ்போஷர் நிறையா இருக்குது அப்படின்னா எஸ்பிஎஃப் 50 வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் சில பேர்த்தோட ஒர்க் நேச்சர் பார்த்தீங்கன்னா லைட்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் சிஸ்டமில் நிறையா இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸும் எஸ்பிஎஃப் 50 வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் எப்படி சூஸ் பண்ணி வாங்குறது? ஸோ சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது மார்க்கெட்ஸில். ஸோ எல்லாமே உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ உங்களோட ஸ்கின் டைப் பொறுத்து. ஸோ சில பேர்த்துக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கலாம், ட்ரை ஸ்கின் இருக்கலாம், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் என்ன இருக்கோ அது நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கணும். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு பொறுத்த மாதிரி என்ன சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். மேம், இன்னொரு முக்கியமான டவுட்டு, லேடிஸ் நிறைய பேர் ஃபுல் மேக்கப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்களே யோசிப்பாங்க சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா. ஸோ அவங்க யூஸ் பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணி முடிச்சுட்டு தான் மேக்கப் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ மேக்கப் போட்டிருக்கவங்க வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணோன்னா நீங்கள் வந்து 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது, ஸ்ப்ரே ஃபார்மில் இருக்குது. அது யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். சன்ஸ்க்ரீன் எந்த குவான்டிட்டியில் எடுத்து யூஸ் பண்ணுறது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய டவுட்டு. ரெண்டாவது, எவ்வளோ ஹவர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணணும்? சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் அப்ளை பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. 2 finger டெக்னிக்குன்னு இருக்குது. அதாவது 2 finger அளவுக்கு சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அண்ட் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்ளிகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். எவ்ரி 2 hours அப்ளை பண்ணணும். அதாவது நீங்கள் அவுட்டோரில் இருக்கீங்கன்னா எவ்ரி 2 to 3 hours அப்ளை பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் வந்து அட்லீஸ்ட் 15 to 30 minutes முன்னாடியே அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அப்ளை பண்ணிட்டு போவாங்க. பட் ஆனால் அது பண்ணவே கூடாது. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, பட் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படின்னா என் ஸ்கின்னுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகும், நல்ல சிவியர் டேமேஜ் ஆகும் அண்ட் டேன் ஈஸியாக ஆகிடுவீங்க. ஓகேங்களா, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதோட சேஞ்சஸ் எப்படின்ட்டு. டேன் ஆகாமல் இருக்கும், பிக்மெண்டேஷன் வராமல் இருக்கும், ஃபைன் லைன்ஸ் வராமல் இருக்கும் அண்ட் ரிங்கிள்ஸ் கூட வராமல் இருக்கும். மேம், இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட அதிகபட்சம் வெயிலே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ கிட்ஸும் சன்ஸ்க்ரீன் பயன்படுத்தலாமா வேண்டாமா? கிட்ஸ் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். பட் 3 years above யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன்னு தேடினாலே எஸ்பிஎஃப்னு வருது. அப்படின்னா என்ன? எஸ்பிஎஃப்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். உங்கள் சன்லேருந்து வர யூவி ரேஸை வந்து இது தடுக்கும். ஸோ எஸ்பிஎஃப் பார்த்தீங்கன்னா 30, 50 அந்த மாதிரி நிறையா ரேஞ்சில் இருக்குது. ஸோ எஸ்பிஎஃப் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ எஸ்பிஎஃப் 30 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 90% ப்ரொடெக்ஷன்
கொடுக்குதுன்னா அண்ட் SPF 50 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 98% கொடுக்கும். ஸோ SPFன்னு இருக்கும் இல்லையா சன்ஸ்க்ரீனில், ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா PA++ன்னு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களோட சன்ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு உங்களோட UVA ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீனுன்னு இருக்குது. அப்படின்னா உங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து UVA அண்ட் UVB ஸோ ரெண்டுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது அர்த்தம். மேக்ஸிமம் போல் பீப்புள் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமையே ஃபுல்லாக ட்ரெஸ் கவர் பண்ணாலே வெயிலேருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல. ஸோ அது ஓகேவா? அது பெனிஃபிட்ஸ் கொடுக்குமா? ஆக்சுவலி சன்ஸ்க்ரீனுக்கு சப்ஸ்டியூட் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன தான் கவர் பண்ணி போனாலும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். மேம், எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது மேம். என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்கடி என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண சொல்கிறா, பசங்களும் கம்பல்சரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுமா? கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். உங்களோட டெய்லி ரொட்டீனில் சன்ஸ்க்ரீன் இருக்கிறது ரொம்பவே நல்லது. பாய்ஸ் என்ன கேர்ள்ஸ் என்ன லைக் ஸ்கின்னை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தானே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். மேம், சன்ஸ்க்ரீன் பார்த்தா நிறைய பெனிஃபிட்ஸ் சொன்னீங்க, அதோட வேல்யூ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதில் ஏதாவது மைனஸ் இருக்கா? கண்டிப்பாக நிறையா பேர் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இயர்ஸ் நெக்கை மறந்துடுவாங்க. அண்ட் உங்களோட கை ஹேண்ட்ஸ் ஸோ எல்லா பக்கமும் எந்தெந்த ஏரியா உங்களுக்கு சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ ஸோ அந்த ஏரியாவில் எல்லாமே நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணியே ஆகணும் அண்ட் குவான்டிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்டர் சன்ஸ்க்ரீன் பார்த்தினா தெளிவான விஷயங்கள் நிறையவே கொடுத்தாங்க. ஸோ எனக்கே தெரியாத விஷயம் நிறைய கிளியர் ஆச்சு. உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி உங்கள் ரொட்டீனில் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எந்த விதமான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு டவுட்டாக இருக்கா, நீங்கள் சன்ஸ்க்ரீன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக DM பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ணாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஸ்கின் ஹேர் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.